பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் சுதியும் தோசம் நமஸ்காரம் உண்டாக்கடவுது. தேடி வருகின்றேன் முறை எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் தேடி வருகிறேன். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பலியில் பிரபாகரன், ரோசரி மரி ஜோஸ்பின் என்ற இரு உள்ளங்கள் திருமணம் என்ற பந்தத்தால் இணைக்கப்பட இருக்கிறார்கள். இவர்கள் அமைக்கும் இல்லம் நல்லறமாக வேண்டும் இவர்களுக்காக இறைஞ்சுவோம். மேலும் இத்திருப்பலியில் 10ஆம் ஆண்டு திருமண நினைவாக அல்ஃபோன்ஸ் அனிட்டா இவர்களுக்காகவும், பிறந்தநாள் நன்றியாக ஜோஷ்வா இஸ்லேன் ஜோஸ்பின் இவர்களுக்காகவும், ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஞான பிரகாசம் ஜெயமாணிக்கம், பெரியநாயகசாமி, அற்புதமேரி, மரியநேசன், ரோசாலின் இவர்களுக்காகவும், திருப்பலி தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற பேத்ரு ஜெயதுரா, ஆந்திரே அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அஜிரூபசாமி குடும்பம், அல்ஃபோன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியே குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம் இவர்களுக்காகவும், திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை, வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமே இறைவனே, இறையுள்ளார் விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, செம்மறியே தந்தையிலிருந்து நேத்தியமாக பெணித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே பரிசுத்த ஆவியுடன் இறைவனின் ஆட்சியுள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மக்களாகிய எமக்கு ஆசிரிமரளையும் நிறைவாய் அளித்தருளும். உமது ஆற்றலுக்காகவும் அன்பிற்காகவும் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம் திருமுன் நின்று மனம் புரிய வந்திருக்கும் மணமக்களை ஆசீர்வதித்தருளும். உமது அருளும் ஆசிரும் இரக்கமும் என்றும் அவர்களை வழி நடத்துவதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம்,
அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. பல்லவி. போற்றி போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனித சிறுமூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. பல்லவி. போற்றி போற்றி போற்றி. Alleluia, 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 Alleluia. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. தூபம். இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது சீடர்கள் மட்டும் அவரோடு இருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். சீடர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றார்கள் என்றார்கள். ஆனால்
நான் யார் என நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று அவர்களிடம் இயேசு கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் இயேசு கண்டிப்பாக சொன்னார். மேலும் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மணமக்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இயேசு எனக்கு யார்? நாம் இயேசுவை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் இன்றைய நற்செய்தியினுடைய சாரத்தோடு சிந்திக்க அழைக்கிறேன். இது திருமண திருப்பலி. இளம் தம்பதியர்கள் இருக்கிறார்கள், அவரை சார்ந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வைபவங்களிலே நாம் எதை முன்வைக்கின்றோம்? கிறிஸ்துவை முன்வைக்கின்றோம் என்றால் அதற்கு எப்படி நம்மை உட்படுத்துகிறோம்? இந்த திருவருட்சாதனம் என்பதினால் கிறிஸ்துவை மையமாக கொண்டு திருப்பலியிலே இந்த திருமணம் அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. குருக்கள் முன்னிலையில், விசுவாசிகள் முன்னிலையில் அவர்கள் இந்த அருட்சாதனத்தை அவர்களே நிறைவேற்றுகிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த திருமணம் என்ற அருட்சாதனத்தை நிறைவேற்றுபவர்கள் குருக்கள் அல்ல, அவர்கள்தான். குருக்கள் ஆசீர்வதித்து முன்னின்று வழிநடத்துகிறார்களே தவிர இந்த அருட்சாதனம் கொடுக்கப்படுவது மணமக்கள் ஒருவருக்கொருவர். இது நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது, திருமணம் என்பது எதில் அடங்கி இருக்கிறது? அதற்குரிய தயாரிப்பு வகுப்புகள் எல்லாம் இங்கே கொடுக்கின்றோம். தாலி கட்டுறதுலையா, மாலை மாற்றுறதுலையா, அல்லது தாலி கட்டும்போது மணி அடிக்கிறாங்களே அதுலையா, பெரிய மணியா சின்ன மணியா, அல்ல அங்கே வெளியில் கெட்டி மேளம் நடக்குது இதுவா? எது திருமணம்? திருமணத்தை அர்ச்சிப்பது எது? அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருவர் ஒருவரை கரம் பிடித்து அந்த வாக்குறுதியை கொடுப்பார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்ற வாக்குறுதி. அதை அர்ச்சிக்கின்ற குருவானவருடைய ஆசீர், அதுதான் திருமணம். அதுக்கு பின்னாடி முன்னாடி நடக்கிறதெல்லாம் சடங்குகள். அப்போ நான் சொல்லுவேன், நான் தான் அவங்க ரெண்டு பேர் வலது கையை சேர்த்து பிடியுங்கள் அப்படின்னு தயங்குவாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் என்னான்னு ரெண்டு பேர் கையும் எடுத்து பிடிச்சி பிடி அப்படின்னு பிடிச்சிட்டு அதை படிக்கணும். பேரை சொல்லி பிரபாகரன் என்னும் நான், ரோசரி மாதிரி என்னும் உன்னை அப்படின்னு படிக்கணும். அங்கே படித்தாருன்னா சரி, இருக்கிற ஒரு டென்ஷனில் ஃபாதர் சொல்லி கொடுப்பாரு, சொல்லு பிரபாகர் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அந்த சீட்டை இப்படி பெரட்ட வேண்டியதாக இருக்கும். உடனே கையை எடுத்துருவார். ஐயா இப்போ தான் கை பிடிக்க சொன்னேன், அதுக்குள்ளார கையை எடுத்துட்டியே, கையை இறுக்கி பிடிச்சிக்கோ, கடைசியில் ஜெபிங் மந்திரிக்கிற வரைக்கும் இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். சிரிச்சுக்கிட்டே பிடிச்சிக்குவாங்க. எதுக்கு என்றால் திருமணம் என்பது இந்த ஆசியிலே அடங்கி இருக்கிறது. பாருங்கள், ஃபோட்டோகிராஃபர் மாஞ்சி மாஞ்சி தாலியை ஃபோட்டோ எடுக்கிறார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் அது காசு அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருப்பார்.
முடிஞ்ச பிறகு இங்கே வந்து எனக்கு பட்டக்ஸை காட்டிட்டு ஃபோட்டோ எடுப்பார். அப்போ கொஞ்சம் திட்டு கிடைக்கும். இப்போ அவர் கவனிக்கலை, அவரை பற்றி தான் சொல்கிறோன்னு அவருக்கே தெரியாது. இது முக்கியம். ஆக இயேசு எனக்கு யார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த திருமணத்துக்கு நிறையா உங்களுக்கெல்லாம் சீர்சனத்தையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த சீர்சனத்தியில் ஒன்று இருக்கும். இந்துக்களாக இருந்தால் அது காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்களாக இருந்தால் அதில் திருக்குடும்பம் போட்டிருக்கும். ஒரு பித்தளை விளக்கு இருக்குதா, தயார் பண்ணி வச்சுருக்கிறீங்களா, இந்த சீரில் இருக்குதா, இருக்குதுன்னு தலையாட்டுறாங்க அம்மா, பொண்ணுடைய அம்மா. சந்தோஷம். ஏன்? அவர்கள் அமைக்கும் இல்லறம் நல்லறமாக வேண்டும் என்று இதோ ஒரு புதிய ஒளியை ஏற்றப் போகிறார்கள் வாழ்க்கையிலே, இல்லறத்திலே. இயேசு அவர்களுக்கு மையமாக இருக்க வேண்டும். இதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மற்றவங்க சொல்கிறாங்களே மூட நம்பிக்கைகள், வீடு மந்திரிக்க வருவாங்க, ஃபாதர் வீடு மந்திரிக்கணும் ஃபாதர் அப்படின்வாங்க. சரி, வீடு மந்திரிக்க வரேன், நான் வந்து வீட்டை மந்திரிச்சு இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணித்து இயேசுவின் திரு இதயத்தை ஒப்பு கொடுக்கின்ற நாளாக அந்த புகுமனை புகுவிழா அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். போய் அங்கே போய் வீட்டில் ஓரமாக என்னுடைய 2 வீலரில் போனாலோ காரில் போனாலோ ஓரமாக நிறுத்தினா அங்கே மாடு சாணி போட்டிருக்கும். உள்ள வெளியில் சாணி போட்டிருக்கும், இல்லை வீட்டு உள்ளார சாணி போட்டிருக்கும். என்ன அர்த்தம்? இந்த 2 கால் மாடு வரத்துக்கு முன்னாடி 4 கால் மாடு வீட்டு உள்ளார போயிருக்கும். அந்த மாடு உள்ளே போய் மூத்திரம் பேஞ்சு சாணி போட்டால் தான் வீடு சுபிட்சமாக இருக்கும். என்ன மூட நம்பிக்கை! இன்னும் மூட நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு ஃபாதர் வந்து மந்திரிக்கணும்? சமீபத்தில் ஒரு வீடு மந்திரிக்க போனேன். உடனே அவருக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஃபாதர் வீடு மந்திரிக்க வந்தாருன்னா அன்றைக்கே இயேசுவின் திரு இதயத்திற்கு இந்த உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்பார். மறக்காமல் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளிலே இயேசுவின் திரு இதயத்திற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து புதுப்பிக்க வேண்டும். சரி, அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னாங்க. நல்ல இறுதியாண்டவர் படமோ அல்லது இறுதியாண்டவர் சுரூபமோ வைங்க, நடுநாயகமாக வைங்க. மாதா சுரூபமோ மாதா படமோ அல்லது திருக்குடும்ப படமோ இவைகளாம் சொல்லவே வேணாம். சிலுவை வைக்க மாட்டாங்க. எவ்வளோ மூட நம்பிக்கையிலே பெரிய மூட நம்பிக்கை, சிலுவை வச்சா துன்பம் வரும்னு. ஆகவே சிலுவை வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த நண்பர் சொன்னார், இயேசுவின் திரு இதய சுரூபமோ படமோ வைங்க, பக்கத்தில் மாதா சுரூபமோ வச்சுக்கோங்க. இயேசுவின் திரு இதயத்திற்கு இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னதுனால அவங்க நல்ல அழகிய சுரூபெல்லாம் வச்சாங்க. போய் ஜெபிச்சு ஒப்பு கொடுத்து திருப்பி காரில் வரும்போது சொல்கிறார், ஃபாதர் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏன் இயேசுவின் திரு இதயத்தை வைக்க சொல்கிறார்? எனக்கு அந்த சுரூபம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? சிகப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. சிகப்பு ட்ரெஸ் போட்டால் டேஞ்சர், வீட்டுக்கு டேஞ்சர் இருக்கும். ஆகவே அந்த சுரூபத்தை வைக்கிறது இல்லை. அடாடாடா, இப்படி ஒரு புது கதை இருக்குதா? இது வரைக்கும் தெரியலையே. அடுத்த பிரசங்கத்தில் எடுத்து விட்டுற மாட்டேன் இந்த கதையை, அதான் இப்போ எடுத்து விடுறேன். இயேசு வந்து சிகப்பு ஆடை போட்டுக்கிறாரா, டேஞ்சரா, அதனால வீட்டில் வைக்கக்கூடாதான். என்ன விசுவாசம்! ஆகவே அன்பார்ந்த மக்களை, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகள் உன்னை மூழ்கடிக்கக்கூடாது. இந்த உலகத்தினுடைய போக்கிலே இயேசு எனக்கு யார்? காலை பூசையில் ஏறக்குறைய ஒரு 40 விளக்கம் அன்னை தெரசா கொடுத்த 40 விளக்கத்தை ஆங்கிலத்தில் நான் சொல்ல, அந்த மடத்து பிள்ளையை ஒன்று மைக்கில் வச்சு அதை தமிழில் சொல்ல என்று சொன்னோம். பதிவானது இன்டர்நெட்டில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். இயேசு எனக்கு யார்? இயேசு எனக்கு ஆண்டவர், இரட்சகர், மீட்பர், நல்லாயன். பல வகைகளிலே பலவித கோணங்களிலே இயேசு எனக்கு எல்லாமாக இருக்கிறார். ஆகவே என்னுடைய வீடு இயேசுவுக்கு சொந்தம். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு சின்ன அழகிய ஒரு வாசகம் அடங்கியதை வீட்டில் வச்சுருப்பாங்க. இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலும் இயேசு மையமாக இருக்கிறார். இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்திலும் இயேசு மையமாக இருக்கிறார். இந்த நற்செய்தியிலே இயேசு யார் என்று சொல்கிறார்கள்? ஒருத்தர் இப்படின்றார், ஒருத்தர் அப்படின்றார், ஒருத்தர் இப்படின்றார்.
இது நடந்தது எந்த இடத்தில் தெரியுமா? இயேசுடைய காலத்தில். அப்படியே அவங்க போகிறாங்க. இப்போ பாண்டிச்சேரிக்கு ஜிஹெச் பக்கம் போய் பீச் பக்கம் போய் அப்படியே போனீங்கன்னா கவர்னர் பங்களா வரும். அப்போ கவர்னர் பங்களா, ஓ இதுதான் பாண்டிச்சேரி கவர்னர் இருக்கிற இடம் அப்படின்னு கவர்னர் பற்றி ஏதாவது பேச்சு வரும். அப்படி இயேசுவும் அப்போஸ்தலர்களும் அந்த செசாரியா பிலிப்பி என்ற நகரத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே போகும்போது அங்கே அந்த ரோமன் கோட்டை, ரோமையர்களுடைய கோட்டை, ரோமையர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். பைலட் அங்கே ஆட்சி செலுத்திக்கணும், அவனுடைய கோட்டை அங்கே இருந்தது. அந்த இடத்துக்கு வந்தப்போ தான் இயேசு கேட்குறார். அதெல்லாம் சர்தான் என்னை யாருன்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த கிறிஸ்து இயேசு ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு அரசியல் வீரராக தலைவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த ரோமை அடிமை ஆதிக்கத்திலிருந்து இந்த யூதர்களை கொண்டு வர வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கையில் இருந்தவர்கள். ஆகவே இந்த மெசியாவாக இருக்கக்கூடும் என்பது ஒரு சிலர். ஸ்நாபகரலப்பர், எலியாஸ், இப்படி பலர் பலவிதமாக. இயேசு இப்படிப்பட்ட உலகம் போற்றுகின்ற வகையில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்க விரும்பவில்லை. ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் அவரை அரசராக்க விரும்பும் பொழுது, தலைவராக்க விரும்பும் பொழுது, வாங்க வாங்க மாலை போடுங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒன்றும் வேணாம், இப்போ நீ வாழ்க வாழ்கன்னு போற்றுவ, ஒரு 10 நாள் கழித்து ஒழிக ஒழிகன்னு சொல்லுவேன், உன் வாழ்கவும் வேணாம் உன் ஒழிகவும் வேணாம் அப்படின்னு அந்த கூட்டத்திலிருந்து மறைந்து விடுவார். வெறும் வயிற்றுக்கு ரொட்டி கொடுக்கும் அரசராக இருக்க விரும்பவில்லை. கிராமத்துல எல்லாம் பங்கு சாமியார், நல்ல பங்கு சாமியாராக இருந்தால் யார் தெரியுமா? நல்லா பூசை வைக்கிறார், நல்லா பாட்டு பாடுறார், பிரசங்கம் வைக்கிறார், பங்கு மக்களுக்கெல்லாம் நல்ல வழி நடத்துகிறார். அதெல்லாம் கிடையாது. எங்கள் ஊருக்கு கோதுமை வரவழைச்சாரா, எண்ணெய் வருதா, நிறைய எழுதி போட்டு வெளிநாட்டு உதவி வாங்கி கொடுக்குறாரா, பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரா, பிள்ளைங்களை படிக்க அனுப்புகிறாரா, நல்ல பங்கு சாமியார். இந்த பூசை புனஸ்காரம் அது எல்லா சாமியார் தான் வைக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இவைகள் எனக்கு தேவையில்லை. இந்த அரியாங்குப்பம் பங்கு 324 வருஷம் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்கே வந்து நமக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ரொட்டியும் பாலும் தேனும் பால் பவுடரும் கொடுக்கறதுக்காக வரல. அங்கே எழுதி வச்சிருக்க அந்த கருங்கல்ல யாரெல்லாம் அந்த வெள்ளைக்கார குருக்கள் எதற்காக வந்தார்கள்? இந்த கிறிஸ்துவின் ஒளியை கொடுப்பதற்காக. இந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்டதுதான். அந்த நற்செய்தி இன்று பலன் தந்து கொண்டு இருக்கிறதா? நற்செய்தியின்படி வாழுகிறோமா? அருட்சாதனங்களை பெறுகிறோம். ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசுதல், ஏதோ திருமணம், நோயில் பூசுதல், குருத்துவம், இப்படி அருட்சாதனங்களை பெறுகிறோம். இந்த நன்மை வாங்கும்போது சொல்லுவேன், பிற மத சகோதரர்கள் இருந்தால் தயவுசெய்து நன்மை வாங்க வராதிங்கன்னு. ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது அல்ல, தயாரிப்புடன் வாங்க வேண்டும். இந்த கிறிஸ்து யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இங்கே இருப்பவர் வாழும் கடவுள், வாழுகின்ற கடவுள், வாழுகின்ற மெசியா என்பதை உணர்ந்திருப்பவர்கள்தான் இத்திருவிருந்தில் பங்கேற்க முடியும். எனவே அன்பு மக்களே, அவ்வப்பொழுது திருப்பலிக்கு வரும் பொழுதெல்லாம் நல்ல காதை தீட்டிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். வரவங்கெல்லாம் என்னுடைய பிரசங்கம் சாதாரண நாள் பிரசங்கமாக இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாண்டாது. இப்போ காலையில் வச்ச பிரசங்கம் இங்கே ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கிறேன் 13 நிமிஷம், இங்கே இன்னொரு வாட்ச் வச்சுருக்கேன் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. ஒவ்வொரு நேரத்தையும் கணக்கிட்டு போகணும் டிவியில் போகிறதுனால. அதுக்குள்ளார ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் இன்னொரு 10 நிமிஷம் கூட ஆகும். அன்றைக்கி 1.5 மணி நேரம் ஒளிபரப்பு. அதுக்குள்ளார சலிச்சுக்குவாங்க, மனசுக்குள்ளார எல்லாம் ஓடும். எப்படா இந்த சாமியார் முடிப்பார்? சீக்கிரம் கறி கடைக்கு போனால் நல்ல கறியாக கிடைக்கும், லேட்டாக போனால் எலும்பு தான் கிடைக்கும். எப்போ பிரசங்கம் வைப்பார் முடிப்பார், அதுக்குள்ளார பிரசங்கம் முடிஞ்சிடும். இது அல்ல. கறி கடைக்கு போகிறோம், சீக்கிரம் போய் வீட்டில் குழம்பு வாங்கி வைக்கணும்,
இப்படியே எண்ணம் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எங்கே நீ செவிமடுக்க போகிறாய்? ஆண்டவருக்கு நேரத்தை கொடு, தாராளத்தை கொடு, தியாகத்தை கொடு. உனக்கு கூட்டி சேர்த்து அமுக்கி குலுக்கி விழும் அளவுக்கு அவர் படியளப்பார். ஆண்டவருக்கு நீ தாராளமாக இருந்தால் உன் பலகணிகளை திறந்து உனக்கு அவர் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை கொடுப்பார் என்பதெல்லாம் வேத வாக்கு, பொய் வாக்கு அல்ல, சும்மா ஜவுடால் வாக்கு அல்ல, நம்மளை போல சும்மா தேன் ஒழுகிற பேச்சு அல்ல, ஆண்டவரினுடைய வாழ்க்கை. இதை வாழ்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்பது வேதத்தினுடைய விருது வாக்கு. அதை உணர்ந்து வாழ்வாங்கு வாழ இந்த மணமக்களுக்காக தொடர்ந்து செபிப்போம். ஆமென். இப்பொழுது 2 சாட்சிகள் முன் வருக. அன்புமிக்க மணமக்களே, பிரபாகரன், மரி ரோசரி ஜோஸ்பின் திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். பிரபாகரன், ரோசரி மாரி ஜோஸ்பின், நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்களும் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். ரைட் ஹேண்ட். திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். பிரபாகரன் என்னும் நான் ரோசரி மரிய ஜோஸ்பின் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ரோசர் மேரி ஜோஸ்பின் ரோமன் என்னும் நான் ஜான் பிரபாகரன் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவரின் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசி உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமேன். அப்படியே வச்சு கையில்
ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்திடும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புரொஃபசர் மரியன் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு இந்த மணமக்களுக்காகவும் கூடியிருக்க நம் தேவைகளுக்காகவும் இறைவனிடம் இறைஞ்சுவோம். இப்புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லத்தில் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திருச்சபையிலும் சமாதானம் நிலவ வேண்டும் எனவும் மேன்மேலும் திருச்சபையில் ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது திருமணத்தில் இணைக்கப்பெற்ற இந்த மணமக்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மணமக்கள் ஒருவர் ஒருவருக்கு அன்பின் அடையாளமாக மக்களை பெற்று வாழ வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல் இந்த மணமக்களையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த புதிய மணமக்கள் அமைக்க இருக்கும் இல்லமானது கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சியாக விளங்க வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கிருக்கும் அனைவரும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மன்றாட்டுக்களை அமைதியாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எல்லாம் அல்ல இறைவா, முத மக்களாகியவர்கள்
இணைத்த இந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் வேண்டிய இந்த மன்றாட்டுக்களை தேவரீதாமே பெற்று இவர்கள் எல்லா விதமான வளங்களும் பெறுவார்களாக. தீமை தீங்கு எதுவும் இவர்களை அண்டாதிருப்பதாக. பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இவர்களை வழிநடத்தவர்களுக்கு முன்னும் துணையாக இருக்கிறவர்களுக்குள்ளும் பாதுகாவலாக இருக்கிறவர்களுக்கு பின்னும் இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மகிழுடன் அடியோ தரும் பலி பொருளை மனமோ வந்தே தருளி பிதாவே மனமோ வந்தே தருளி. மகிழுடன் அடியோ தரும் பலி பொருளை மனமோ வந்தே தருளி பிதாவே மனமோ வந்தே தருளி. புகை போலே கமழ்ந்தெழுமேலே புகை போலே கமழ்ந்தெழுமேலே அளித்தோம் ஜபத்துடன் எமையுண்டாலே அங்களுடன் அடியோ தரும் பலி பொருளை மனமோ வந்தே தருளி பிதாவே மனமோ வந்தே. பொருளை மனமோ வந்தே தருளி பிதாவே மனமோ வந்தே தருளி. சகோதர சகோதரரே, நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலங்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற மணமக்கள் இவர்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் அன்பிலும் உமது நேசத்திலும் இத்திருப்பலியின் வழியாக உறுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை நீர் ஏற்படுத்தி மன ஒற்றுமையினை நுகத்தாலும் அமைதியின் முறிவிராத பிணைப்பாலும் மணமக்களை இணை தருளினீர். இதனால் திருமண வாழ்வு மக்கள் பேற்றினால் வளமையுற்று உமக்கு புதிய அன்பு பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும்
திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிறப்பினால் உலகம் அணி செய்யப்படுகின்றது. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் மறுபிறப்பினால் திருச்சபை வளர்ச்சி பெறுகிறது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாற்றினையாய் ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசி உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின், ஏனைய ஆயர்கள், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரரையும் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவர்களுக்கு முந்துள்ளார்ந்த புனிதர் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம்: பிரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பிரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை ஆமென். தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதனை படைத்த பொழுது ஆண் பெண்ணை படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றுபட்டு இவ்வுலகிலே தங்கள் பணியை நிறைவேற்ற செய்தருளினீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களுக்கு நீர் செய்தருளிய உடன்படிக்கை நினைவூட்டவும் மணமக்கள் சிறப்பாக பிரபாகரன், ரோசி, மரிய ஜோஸ்பின் இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள அன்பினை ஓர் அடையாளமாக தந்தருளினீர். இந்த அடையாளம் திருவருள் சாதனமாக நிறைவு பெற்றதனால் உம்முடைய விசுவாசிகளின் திருமண இணைப்பிலே கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்தீர். உம்மடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையினால் இவர்களை பாதுகாத்தள்ளும். ஆண்டவரே, இத்திருவரு சாதனம் அருளிய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்களாக. மேலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதற்கு ஒருவருக்கொருவர் சின்னமாக விளங்கி ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உடையவர்களாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பினால் பேணி காப்பீராக. தம் மக்களை சுவிசேஷ நெறியில் பழக்கி உமது வானக குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்க்க ஆவண செய்வார்களாக. இறைவா, உமது அடியாள் ஜோஸ்பின் மீது உமது ஆசியை நிறைவாக பொழிந்தள்ளும். இதனால் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை இவள் நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அவள் அதை அணி செய்வாளாக. உமது அடியார் பிரபாகரன் மீதும் உமது வானக ஆசியை பொழிந்தள்ளும். இதனால் இவர் பிரமாணிக்கமுள்ள கணவராகவும் விவேகமுள்ள தந்தையாகவும் தமது கடமைகளை நிறைவேற்றுவாராக. தந்தையே, உம்முடைய திருமுன் மனம் புரிந்துள்ள இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்தில் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா குணமடையும். எம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். பாயும் ஒளி நோக்கி மலைகள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நோக்கி நதிகள் பாயும் ஒளி நோக்கி மலைகள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா நேரத்திலே ஏனி தேவையில்லை.
மறந்திடும் நேரத்திலே ஏறி தேவையில்லை. தேடி செல்வதில்லை, நீர் மீறி நம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் ஞானம் தாங்கும் அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உள்நொழி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உள்நொழி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. நோக்கி நதிகள் பாயும், நோக்கி மலைகள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நோக்கி நதிகள் பாயும், நோக்கி மலைகள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என் சோர்வு இல்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். கிரேஸ்வல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மணமக்களே, ஒரு புதிய திருச்சபையில் புதிய குடும்பமாக இவர்கள் இன்று தங்கள் இல்லற வாழ்வை ஆரம்பிக்கின்றார்கள். இவர்களுக்கு இப்பொழுது ரெஜிஸ்டரில் அவர்கள் கையொப்பமிட்ட பிறகு வாழ்த்து மடல் வழங்கப்படும். எந்த பங்கை சார்ந்த மாப்பிள்ளையாக இருந்தால் குடும்ப அட்டை கொடுக்கப்படும். ஆகவே இந்த திருமண சான்றிதழை வைத்து மாப்பிள்ளை எந்த பங்கில் இருக்கிறாரோ குடும்ப அட்டை, ஃபேமிலி புக் ஒன்று இன்றையிலிருந்து அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அனைத்து நிகழ்வுகளையும் அதில் பதிப்பித்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய பிறப்பு, ஞானஸ்நானம், புதுநன்மை, உறுதி பூசல், இந்த திருமண தேதி, தாய் தகப்பனுடைய குறிப்புகள், இவைகளை எல்லாம். ஆகவே எவ்வாறு இந்த சீர் சின்னத்தை கொடுக்கின்றோமோ அதே போன்று அந்த மாப்பிள்ளை அந்த பங்கில் இருந்தால் பங்கு தந்தை அந்த குடும்பத்தை உருவாக்க ஒரு குடும்ப புத்தகம் கொடுப்பார். அதை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் சென்று வாழ்பவர்களுக்கு, நம்முடைய பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய பேர் ஃப்ரான்ஸில் போய் இருக்கிறாங்க, இங்கே வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க. அவர்களுக்கு நான் ஒரு ஃப்ரெஞ்ச்
புத்தகம் கொடுக்கின்றேன். இந்த கத்தோலிக் ஃபேமிலி, லிவ்ரே தி கேத்தலிக் ஃபேமிலி என்று ஒரு புத்தகம். அதில் எல்லா தகவல்களையும் நிரப்பி கையொப்பமிட்டு பங்கு முத்திரையிட்டு கொடுப்பேன். அது எங்கு வேண்டுமானாலும் செல்லும், உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும். உதாரணமாக இவர்கள் தங்கள் குழந்தைக்கு லூர்து நகரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும் விரும்பினாங்கன்னா அந்த புத்தகத்தை கொண்டு போய் காட்டினா போதும். அது ஒரு வேர்ல்டு பாஸ்போர்ட் போல். இந்த கோவிலில் நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்கள், நல்லது. உடனே அவர்கள் அந்த ஞானஸ்தானத்துக்கு வேண்டிய ஆவணம் செய்வார்கள். அந்த ஒரு ஐடி வேண்டும். இப்பொழுது எல்லா பங்குகளிலும் இந்த குடும்ப அட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை இவர்கள் வாங்க வேண்டும். அதே போன்று நீங்களும் வாங்காமல் இருந்தால், இங்கே வந்து குடியேறி இருக்கிறீங்க இன்னும் வாங்கலை அப்படின்னா உடனடியாக பங்கு தந்தையிடம் அப்படி ஒரு குடும்ப அட்டை வாங்க வேண்டும். நிறைய பேர் நம்முடைய கத்தோலிக்க மக்கள் குடும்ப அட்டை இருக்குதா? இருக்குது ஃபாதர், எங்கே காட்டு? ரேஷன் கார்டு எடுத்து காட்டுவாங்க. இதுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கும், கோதுமை கிடைக்கும், பாமாயில் கிடைக்கும், ஞானஸ்தானம் புதுநன்மை உறுதி பூசல் கிடைக்காது. நான் சொல்கிறது கத்தோலிக்க குடும்ப அட்டை. அப்படியா? அப்படி ஒன்று இருக்குதா? ஆமாம் இருக்குது, வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆகவே இவர்கள் இந்த இல்லறத்தை ஆரம்பிக்கின்ற இந்த வேளையில் அவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசி பெறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ளோம். திருமண அருட்சாதனத்தால் இணைக்கப் பெற்றுள்ள இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நித்திய தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் குடிகொண்டிருக்க செய்தருள்வாராக. உங்கள் மக்களால் ஆசியும் நண்பனிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடன் சமாதானமாய் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் தயவு பெற்ற துன்புற்றோரும் வறியோரும் இறைவனின் நித்திய வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். வாழ்த்துங்களே,
வாழ்த்துங்களே வாக்கினாலே யாவமாக்கும் வல்ல தேவன் இயேசு என்று சொல்ல தொல்லை செய்திட வாழ்க்கினாலே யாவமாக்கும் வல்ல தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை செய்திட இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன் இயேசு நாமம் பாடி புகழுவேன் மாந்தர்களே மகிழுங்களே மாதர்களே மகிழுங்களே மன்னன் இயேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட மன்னன் இயேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன் இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன் பண்பாடுவேன் நாளிலே பாடாத ராகங்கள் நான் பாடுவேன் பண்பாடுவேன் நாளிலே பாடாத ராகங்கள் நான் பாடுவேன் இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன் ஆண்டுடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பிணியானாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இயேசுவின் மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இது ஆண்டவருடைய அடிமை. உம்முடைய வார்த்தை கிடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இயேசுவின் மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆக முடியாது. இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.